தேர்தல் காலம் நெருங்கிக் கொண்டே வரக்கூடிய சூழ்நிலையில, ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்களுடைய சுற்றுப்பயணத்த வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் அவருடைய சுற்றுப்பயணத்த ஆரம்பிக்க இருக்கிறாரு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில இருந்து ஆரம்பிக்கிறதா இருக்கிறாரு. திருச்சியில ஆரம்பிச்சு இத வந்து நடைப்பயணமா இல்லாம வாகனங்கள்லயே போய் பிரச்சாரம் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நடைப்பயணமா போனோம்னு சொன்னா நெறைய பேர பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெறைய சிக்கல்கள ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதனால வாகனங்கள்லயே போயி பிரச்சாரத்த மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்லயே விவசாயிகளுக்கான ஒரு மீட்டிங்கும் போடலாம். அவங்கள்ட்ட வந்து ஆலோசனை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏன் இவர் வந்து திருச்சிய சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரு டெல்டா பகுதியில இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவரு வட தமிழகத்தில் விக்கிரவாண்டியில வந்து முதல் மாநாட்ட நடத்தினாரு. அத வந்து கவர் பண்ணிட்டாரு. கோவையில ஒரு ரோட் ஷோ பண்ணி அந்த மக்களுடைய ஆதரவ வந்து பெற்றுட்டாரு. அதுக்கப்புறமா 2வது மாநில மாநாட்ட மதுரையில நடத்தினாரு. அங்கேயும் மக்களுடைய ஆதரவ வந்து சேர்த்து வச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, டெல்டா பகுதிகள்ல மட்டும் தான் அவர் இதுவரைக்கும் யார்கிட்டயுமே வந்து யாரையுமே சந்திச்சு பேசல. அதனால இனி வந்து டெல்டா மாவட்டத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியில இருந்து ஸ்டார்ட் பண்றதாகவும், ஒரு நாளைக்கு 2 மாவட்டத்துல வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ள பொதுச் செயலாளர்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்தலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க நிர்ணயிச்சு குடுப்பாங்க. அங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. திருப்பம் குடுக்குமா திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த 2026ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா அப்படின்ட்டு மக்களிடையே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையா இருக்கும். நெறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டுல அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.